அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பலன்கள் 2026 கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலச்சக்கரத்துக்கு ஆறாம் ராசி, 6ஆம் வீடு கன்னி. இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 4ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் வருவார். அதாவது சுகஸ்தானாதிபதியாகவும் கலத்திரஸ்தானாதிபதியாகவும் குரு வருவார். இப்போ உங்கள் ராசி குரு எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்க குருவை விட இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குருவாக, ஒரு லாப குருவாக உங்களுக்கு மாறும். சரிங்களா? பொதுவாகவே குரு பாருங்கள் 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இப்போ 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலலாம் இருக்கிறத விட உங்களுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7, 9, 11, அதாவது 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருந்தால் ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு தான் குரு வர்றார். 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசி குரு வருவார். சரிங்களா? இந்த நிகழ்வு வரும். இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய குருவாக, அதிர்ஷ்டம் தரக்கூடிய குருவாக, பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சி நீங்கள் அனுபவிக்க முடியும். ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி சரியில்லாமல், நிறைய தோஷங்களோட, கிரகங்கள் சரியில்லாமல், பாவகிரகங்களோட, கூட்டு கிரகங்களோட, பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா இந்த குரு பயிற்சி பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஒரு 15லேருந்து 20% தான் நல்லது கொடுக்கும். ஜாதகம் மட்டும் நல்லா பக்காவாக பளிச்சுன்னு கிரகங்களெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா லாபம் தரக்கூடிய குருவாக இருப்பார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தோடனே தொழில் ஒரு வளர்ச்சி கொடுத்துருவார். எங்கெங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கோ, கடன் அடைக்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்களோ, பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களோ, அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரும். கடன் அடைக்க வைப்பார். உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். எங்கெங்கெல்லாம் இப்போ எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்க முடியும், எப்படியெல்லாம் பிரச்சனை தீர்த்துக்க முடியும், அதுக்குண்டான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அந்த யோசனையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கடன் பிரச்சனை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வரும், அவங்களால சமாளிக்கவே முடியாது. இதே கையில் பணம் இருந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போயிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி தரும். 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு லாப குருவாக இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக சில நல்லது நடக்கிறது. ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் வாய்ப்பு கைக்கூடி வர்றது, பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க பணத்தை சம்பாதிக்கிற அந்த வாய்ப்பு உருவாக்கி தர்றது, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, காசு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கையில் பணத்தை நல்ல விதமாக பணத்தை பார்க்குறது, எல்லாமே இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அந்த குரு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 11ல் இருக்கிறது குரு சூப்பரான ஒரு அமைப்பு தான். இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. குரு பார்வை 5, 7, 9 மூணு இடத்த குரு பார்க்கும். இப்போ 5ஆம் பார்வையை உங்களுக்கு எங்கே பார்க்கணுன்னா கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையை உங்களுக்கு விருச்சிக ராசி பார்த்துரும். 7ஆம் பார்வையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசி பார்த்துரும். 9ஆம் பார்வையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்த மீன ராசி பார்த்துரும். அப்போ 11ஆம் இடத்துல இருக்க குரு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குருவாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, என்ன நடக்கும்? முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணிங்களோ அந்த முயற்சிக்கு உண்டான பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. பிரயாணங்கள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிறு பிரயாணமாக இருந்தால் சரி, அதை ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ். வேலை விஷயமா, தொழில் விஷயமாக ட்ராவல் பண்ணுறீங்க, இது சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, இந்த மீடியாவில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, ப்ரெஸ்ஸு மீடியாலெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் கண்டிப்பாக இந்த 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? தம்பி தங்கச்சியோட ஆதரவு இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்த்தாலே முயற்சி வெற்றின்னு அர்த்தம். நீங்கள் என்ன முயற்சியாக இருந்தாலும் சரிங்க, வேலை விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ, கல்யாண விஷயமாவோ, இல்லை எந்த ஒரு முயற்சி எடுக்கிறீங்க நீங்கள், அந்த முயற்சியில் தோல்வியே சக்ஸஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ் தான், வெற்றி தான் தரும். உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். கடகத்திலிருந்து குரு 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறார். புத்திர பாக்கியம் கைக்கூடி வருங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும். பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க, ஏதோ கைக்கூடி வந்திருக்காது, சக்ஸஸ் ஆகியிருந்திருக்காது. இந்த டைம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்த வாய்ப்பு உருவாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும். முன்னோர்களோட சொத்து கைக்கு வரும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்னா வேலை விஷயமா ட்ரை பண்ணுறீங்க, வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, சொந்த தொழிலை ஜெயிச்சிருவீங்க, சம்பாதிச்சிருவீங்க. இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க இந்த டைம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வம்னு என்னென்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் குலதெய்வம் என்னென்னு தெரிய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது 11லேருந்து 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடங்கிறது என்ன? கலத்தரஸ்தானம், திருமணம். ஒரு சில பேருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு சில பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது. ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சுபமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்க போகுது. அதில் மாற்றமே கிடையாது. திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். நீங்கள் ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 11ல் குரு போகிறார். செகண்ட் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். இல்லை கல்யாணமே நாங்கள் பண்ணாமல் இருக்கோங்க சார், எங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்கலை, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் உங்களுக்கு. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இப்போ 5ஆம் இடங்கிறது காதல், 7ஆம் இடங்கிறது திருமணம், இப்போ முதல் திருமணம், 11ஆம் இடங்கிறது 2ஆம் திருமணம். அப்போ இது 3மே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு, தோல்வி சந்தித்தவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் வாய்ப்பு கைக்கூடி வரும். கல்யாணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்ல வரன் தேடி வரும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, ரொம்ப வருஷமாக வீட்டில் சொல்லாமல் தயங்கிட்டு இருக்கவங்க, அப்புறம் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு பாசிட்டிவாக சாதகமாக இருக்குது. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இதெல்லாமே இந்த டைம் உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில், கணவன் மனைவி பார்ட்னர் எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். அப்போ பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேருவீங்க, புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு நல்ல தம்படி திருமணம் நடக்கிறது, பிரிஞ்சிருந்த உறவினர்கள் கணவன் மனைவி உறவு ஒன்று சேர்றது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்குங்க. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரம், ஒரு பணக்காரனாக மாற்றக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் 100% உங்களுக்கு நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த லாபஸ்தானத்தில் இருக்க குரு லாப குருவாக இருக்கிறனால உங்களுக்கு, ஏன்னா விரைஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட விரையத்தை பண்ணும். இப்போ லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணால் விரையம் பண்ணாமல் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு வழி பண்ணும். சரிங்களா? நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிச்சு உங்களை பணத்தை சேர்த்து வைக்க முடியுமோ, பிஸ்னஸ் விஷயமாவோ வேலை விஷயமாவோ என்னென்னலாம் பண்ணி பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறக்கூடிய அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் 11ஆம் இடத்துல இருக்க குரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம்? உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது? ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள், உங்கள் வயசு என்ன பிளானட்டோட இம்பேக்ட் இருக்குது, ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, அதை மீறி இந்த குரு பயிற்சி வேலை செய்யுமானா கண்டிப்பாக செய்யாது. உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து, ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் நல்ல பணக்காரனாக மாறணும்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் பெரிய செல்வந்தராக மாற முடியும். குரு சுக்கிரன் நல்லா கெடாமல் இருக்கணும் ஜாதகத்தில். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிருக்காரா, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் ஏஜ் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இப்போ உங்களுக்கு என்ன பிளானட் வந்து உங்களுக்கு இம்பேக்ட் அதிகமாக இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு, அது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பதில் சொல்லும். கூடவே இந்த குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 100% உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், பாதகமாக இருக்காது. இப்போ ஜாதகம் சுத்தமாக சரியில்லாமல் பாதகஸ்தானத்திலிருந்து தசாபுத்தி நடக்குது, மாரகஸ்தானத்திலிருந்து தசாபுத்தி நடக்குது, பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்குது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சி பெருசாக உங்களுக்கு நல்லது பண்ணாது, ஓரளவுக்கு தான் நல்லது பண்ணும். அதனால தான் உங்கள் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, எப்படி போயிட்டுருக்கு, அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.